சரி, போன வாரம் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? ஒரு ட்ரையாங்கிள், அது ட்ரையாங்கிளோட தீட்டா கீழே உள்ளது பேஸ், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல உள்ளது பெர்பெண்டிகுலர். அதாவது தமிழ்ல அடிப்பக்கம், எதிர்பக்கம். எதிர்பக்கம்னா தீட்டாக்கு ஒரு எதிராக உள்ள பக்கம். இது காரணம். பெர்பெண்டிகுலர் இல்லாம ஆப்போசிட் ஆப்போசிட்ல எடுக்க வேண்டியதான். பெர்பெண்டிகுலர் இல்லாம ஆப்போசிட் சைடு. ஆனா அது நம்ம யூஸ் பண்ற லெட்டர் வந்து பி தான் யூஸ் பண்ணுவாங்க. பெர்பெண்டிகுலர் பி. இதுல நம்ம யூஸ் பண்றது பி தான் யூஸ் பண்ணுவோம். இதுல யூஸ் பண்றது ரைட் சைடுல யூஸ் பண்ணுவோம். அந்த லெட்டருக்காக பெர்பெண்டிகுலர்னு வச்சுக்கிறது. நீ ஆப்போசிட்னு வச்சுட்டீங்கன்னா ஒவ்வொன்று. அதனால பின்றதான் வச்சுக்க வேண்டியதான். தமிழ்ல உனக்கு எப்படி வேணாலும் வச்சுக்க வேண்டியதுதான். உங்களோட விருப்பம். ஓகேவா? ஸோ இது பார்த்தோம். ஸோ இதுல ட்ரிப்ளெட் பார்த்தோம். ட்ரிப்ளெட் வந்து என்னது? x squared is equal to b squared plus c squared. So ட்ரிப்ளெட் எப்படி கண்டுபிடிக்கிறது லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? போன வாரம் பார்த்ததுல ஒவ்வொரு sin தீட்டானா என்ன? sin தீட்டானா திரும்பி சொல்லியிருக்கேன். sin தீட்டா tan தீட்டா இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட் ஆயிடக்கூடாது. இது டிவைடட் பை இது. So perpendicular divided by hypotenuse. அதுக்கு tan தீட்டானா opposite adjacent. இது divided by இது. So p divided by base. cos theta னா இது வந்துரும் adjacent by hypotenuse. So இது மூணு தான் முக்கியமானது. அதுக்கு அப்புறம் sin ஓட ரிவர்ஸ் என்ன? x வந்துருக்க ஆட்டோமேட்டிக்கா 1 by cosecant. So இங்க cos அதோட இன்வெர்ஸ் 1 by secant. 1 by sin தானே cosecant. 1 by sin தானே இன்வெர்ஸ் தானடா. எல்லாமே இன்வெர்ஸ் தானே. sin theta = 1 by cosecant ஒண்ணுதான். cos theta cosecant theta = 1 by sin ஒண்ணுதான். tan ஓட இன்வெர்ஸ் 1 by tan. இதுதான் லாஸ்ட் பார்த்தது. இப்போ அடுத்து சம் பார்க்க போறோம். இது கொஞ்சம் அடுத்த லெவல்ஸ். லாஸ்ட் டே பார்த்ததை விட சம்மோட இது வந்து அடுத்த லெவல். இன்னொன்று வந்து முக்கியமா இன்னொரு மெத்தட் பார்க்க போறோம். ட்ரிக்னாமெட்ரியில அந்த மெத்தடை வச்சு எப்படி பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் சம்ம போடுறேன், அப்படியே செய்யுங்க. நீ இப்ப செய்யற மாதிரி டேரக்டா இப்ப காஸ் தீட்டா கொடுத்துருக்காங்க. காஸ் தீட்டா என்ன பண்ணுவ? இங்க 12 போடுவ, இங்க 13 போடுவ, 5 போடுவ. ஸோ ட்ரிப்ளெட்ல டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். அது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட், இங்க sin தீட்டா இருக்கா? ஆமா. இங்க 1 மைனஸ் tan தீட்டா இருக்கு. இது அப்படியே tan தீட்டாக்கு பதிலா sin by cos. sin by cos ஆ மாத்தணும். sin by cos ஆ மாத்தினா என்ன ஆகும்? இங்க sin தீட்டா இருக்கு, sin theta இங்க sin by cos ஆகும். இங்க என்ன ஆகும்? tan க்கு பதிலா என்ன ஆகும்? sin by cos. sin divided by cos theta ஆகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இந்த sin உள்ள sin கேன்சல் ஆகும். ரைட்டா? இங்க என்ன இருக்கும்? 1 by cos. மேல இங்க என்ன ஆகும்? sin by cos னா sin theta minus cos theta by sin cos theta ன்னு வரும். 1 மைனஸ் sin theta by cos. அப்ப cos theta minus sin theta by cos theta ன்னு வரும். என்ன ஆகும்? cos theta cos theta minus sin theta by cos இந்த theta. cos theta இந்த cos theta கேன்சல் ஆயிருமா? அப்ப என்ன ஆகும்? cos theta minus sin theta divided by 1 plus cosecant theta. இங்க sin theta வரும். இங்க sin theta இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்ப இந்த ஃபார்முலாவை இது எப்படி உங்களுக்கு புரியுதா? புரியல. Divided by sin by cos, sin theta by cos theta. tan theta னா என்ன? sin theta divided by cos theta. ரைட்டா? சோ இங்க sin theta divided by cos வரும். இங்கே sin theta divided by cos வரும். இந்த சைடு இந்த சைடு அப்படியே கேன்சல் ஆயிடும். ரைட்டா? இங்க 1 plus cosecant இருக்கும், இங்க 1 by cos இருக்கும். கரெக்ட்டா தானே? இங்க sin ஆன்சர் 1 by cos இருக்கும். இங்க என்ன பண்ணுவ? sin divided by cos இப்படி கொண்டு வந்துருவியா? அந்த cos theta விஷயம் ஆகும். என்ன ஆகும்? cos theta minus sin theta divided by cos theta. அப்ப இந்த cos theta இந்த cos theta கேன்சல் ஆயிடும். அப்ப sin cos theta minus sin theta divided by 1 plus cosecant theta. அப்ப cos theta என்ன போடுவ? cos theta க்கு இதுக்கு 12 by 13 minus sin theta என்ன போடுவ? 13 by 5 by 13 divided by 1 plus cosecant என்ன போடுவ? cosecant Cosecant னா sin hypotenuse by inverse. opposite 13 and 13 by 5.
13/5. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? 7/13 ஆகும். இங்க என்ன வரும்? 18/5. 18/5. அப்ப 5/18 போகும். ஆட்டோமேட்டிக்கா இங்க மேல போயிடும். அவன் 5/5 தான் மேல. அப்ப வரும் கீழே டிவைட் பை 234. 234. ஐடென்டிட்டி ஐடென்டிட்டி இதுல எது வரும்? எனக்கு சீக்கிரம் டேட்டா டேட்டா எதுக்கு நீ சீக்கிரத்துக்காகலாம் போற? உங்களுக்கு தேவை டைரக்டா காசு கொடுத்துருக்கான் ரைட்டா? இங்க ஸ்டாண்ட் இருக்கு, சைன் இருக்கு, காசு இருக்கு, சைன் இருக்கு, டேன் இருக்கு, கொசிகன் இருக்கு. இது எல்லாமே சைன் காசோட ரிலேட்டடானது. நீ சீக்கிரம் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாகும் ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க போட்டது என்னாகும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க ரிப்பீட்டை போட்டு அப்ளை பண்ணீங்கன்னா அது ஒரு மாதிரி ஆன்சர் வரும் ரைட்டா? அப்படி போடாம இதை சிம்பிளிஃபை பண்ணி இப்படி இதுல நம்ம அப்ளை பண்றோம், அவ்வளவுதான். இப்படி தட்டு விட்டுங்க. என்ன எவ்வளவு நேரம் ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க என்ன யோசிச்சு என்ன பண்ணணும், அவன் கொடுக்குற கிவனை வச்சு என்ன பண்ண முடியும் நம்மளாலன்றத ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க, அவ்வளவுதான். இப்படி ஒரு சம் அவன் சீக்கிரம் கொடுத்து 5/4 கொடுத்துட்டான் அப்படின்னா, அப்ப இந்த மாதிரி சம் கொடுத்துட்டான் அப்படின்னா டைரக்டா இதை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எதையும் கண்டுபிடிக்கணும் அவசியமே கிடையாது. அவன் கொடுத்துருக்கிற கிவனை வச்சு டயக்ராம் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம்னா டைரக்டா சைன், காட்டு, டேனு, காசு எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். இன்னொன்னு அப்பர்ல எல்லாத்துலயுமே நியூமரேட்டர்ல எல்லாமே வேற வேற நம்பர் இருக்கும். மேல உள்ள மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும், ஆன்சர் அவ்வளவுதான். எல்லாத்தையும் கண்டுபிடிக்க அவசியமே கிடையாது. சைனையும் காட்டையும் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். முதல்ல அவன் கொடுத்துருக்க கிம்மன்ல டயக்ராம் போடுங்க. டயக்ராம் போட்டு அதுல சைனை டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணுங்க, காட்டை டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன கேட்டிருக்கான்? அவன் கொஸ்டின் கொடுத்துட்டால 5/4 கொடுத்துட்டான். இது என்ன எந்த அப்ரோச் ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி டிவிஷன்ல வருது அப்படின்னா நார்மலாவே கொடுத்துருக்கிறத வச்சு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும் ரைட்டா? மத்த இப்ப இங்க டிவிஷன் இல்லாம இதை வேற ஒரு ஃபேக்டர்ல கொடுத்துருக்கான் அப்படின்னா ஆன்சர் வராது ரைட்டா? இப்ப இதுல கொஸ்டின் 5/4 கொடுத்துருக்கான், நீ டயக்ராம் வச்சு போட்டிருக்க. இப்ப ஒண்ணும் இல்ல, tan θ = 5/4 கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. இங்க tan என்ன போடுவோம்? sin by cos போடுவோம். அப்ப sin 5 எடுப்போம், cos 4 எடுப்போம். அந்த மாதிரி மெத்தட்ல இந்த டிவிஷன் ஃபேக்டர்ல எடுத்தா மட்டும் தான் நமக்கு அப்ளிகபிள் ஆகும், இல்லனா அப்ளிகபிள் ஆகாது. சரி, இப்போ இதுல என்ன கொடுத்திருக்கான்? 5/4. 5 னா என்ன வரும்? இங்க வருமா? 4 இங்க என்ன வரும்? இங்க 3 ட்ரிப்ளெட். ஃபர்ஸ்ட் என்ன? 5 sin square θ. 5 போட்டேன், sin square θ. sin square θ இங்க xன்றது ஒண்ணும் இல்ல, θக்கு பதிலா x கொடுத்திருக்கான் ரைட்டா? இங்க சைன்ன்றது என்னது? நார்மலா 4/5. ஸ்கொயர்னா என்ன? 16/25. அடுத்து பிளஸ் இந்த 8 அப்படியே போட்டுட்டேன். 8 இன்டு காட்னா என்ன? 3/4. 3/4 எனக்கு அது எதுவுமே இல்ல, நமக்கு டைரக்ட் நம்பருக்கு பேரு. 3/4 னா என்ன? 9/16. அடுத்து 5 2 காசு மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 32 + 45. அப்ப 77. ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் இருக்கும். ஒரு தீர இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது நம்மளுக்கு. நீ அங்க குடிச்சா நியூமரேட்டர் டிஃபரெண்டா இருக்கனால அப்படி போடலாம். நியூமரேட்டர் டிஃபரெண்டா இருக்கனால எல்லாமே டிஃபரெண்ட். நியூமரேட்டர் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 27 நியூமரேட்டர் வந்துச்சு, அது ஆன்சர். ஒருவேளை கீழ வந்தாலும் உங்களுக்கு சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் வரும். ஆனா நமக்கு தேவையில்லை. அதுதான் சொல்றேன். இத வந்து 27 டேனை கண்டுபிடிச்சு -125 காசை கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் வரும். ஆனா தேவையில்லை. ஆன்சர் தான் சேம், அதேதான். இப்படின்னா மனக்கணக்கிலே முடியுங்க. இதெல்லாம் டயக்ராம் மட்டும் போட்டுட்டு அவன் கொடுத்துற டயக்ராம் வச்சு ரிப்ளை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து 34 சைனோட வேல்யூ. நீ இன்னமும் இந்த வேல்யூ என்ன பண்றீங்க? எதிர்பக்கம் ஆப்போசிட், அட்ஜசன்ட், ஹைபோடனஸ் அதெல்லாம் எதுவும் பார்க்காத தயவு செஞ்சு. டைரக்டா டயக்ராம் போ. சைன்னு வந்துருச்சுன்னா இவ்வளவுதான். 15/17 வரும். இங்கே என்ன பண்ணிடணும்? 2 அடிச்சு விட்டுறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க 30 பிளஸ் இங்க 15 இருக்கு. காட்டோட வேல்யூ என்ன? 8/15. இந்த 15 கேன்சல் ஆயிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா 8. சோ மேல என்ன வரும்? 38 வரும். கீழ என்ன வரும்? 68 இருக்கு. இன்டு காசோட வேல்யூ என்ன? காசோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா 8/17. அப்ப 17 68 அடிச்சு விட்டா 4. அப்ப இது என்ன வரும்? 32 வரும். மைனஸ் tan பதிலா என்ன வரும்? 15/8 வரும். 16 வரும்.
கரெக்ட் தானே Correct தான். 8 வரும். இந்த 8 16 add பண்ணா 2 வரும். இது 30 வரும். ரிமைனிங் 2 வரும். அப்ப 38 divided by 2 90. 90. ஸ்டெப் என்ன? கிராஸ் பண்ணு 28 sin plus 16 cos 16 cos equal to 45 sin 45 sin minus 10 cos 10 cos. இந்த 16 அதாவது இந்த 28 இருக்குல்ல 28 sin பிளஸ் சொல்றது இங்க மைனஸ் ஆயிருமா? அப்ப 45 மைனஸ் 28 sin எவ்வளவு? 17 17 sin. இந்த மைனஸ் 10ன்றது இங்க வரும்போது தான் plus 10 ஆயிரும் 26 cos. அப்ப ஆட்டோமேட்டிக்கா சைன் பை இந்த 17 வந்துரும். 26 divided by 17 is equal to tan sin by cos equal to tan theta. இப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த tan thetaவோட வேல்யூ 26 divided by 17 இருக்கா? நார்மலா டிவிஷன் ஸ்கொயர்லாம் பண்ணாத. அவன் என்ன கேட்டிருக்கான் அவனுக்கு கொஸ்டின்ல tan square theta plus 5 tan ஸ்கொயர் θ மைனஸ் 1 tan square theta minus 5. இப்போ இந்த tan ஓட வேல்யூ மட்டும் என்ன வரும் அப்ராக்ஸிமேட்டா? 1.5 எடுத்துக்கலாமா? டிவைட் பண்ணி பாக்குறீங்களா 17 ஆக்சுவலா என்னன்னா இந்த tan thetaவை நம்ம ஸ்கொயர் பண்ணி அதை பிளஸ் 5 மைனஸ் 5 போடுறதுக்கு பதிலா இதை வந்து அப்ராக்சிமேஷனா 1.5 எடுத்துக்கலாமா? 117 சார் 17 ரிமைனிங் வந்து ரிமைனிங் என்ன வரும்? 9 வரும். 9 னா 90 0 ஆயிடும் 90 வரும். 17 into 5 வந்துட்டு 35 95 ஆமா அப்ராக்ஸிமேட்டா 1.5 1.5 வருதா? இப்ப இந்த 1.5 டைரக்டா இங்க சப்ஸ்டிட் பண்ணு. அப்ப 1.5 அப்ப சொன்னா 3 இல்ல இல்ல நீ அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. 1.5 ஸ்கொயர்டு பிளஸ் 5. அப்ப நியூமரேட்டர் அதிகமான நம்பரா இருக்கும் கரெக்டா? அடுத்து டினாமினேட்டர்ல 1.5 ஸ்கொயர்ட பண்ணாலும் minus 5 இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க மைனஸ் ஆகும். ஆமா மைனஸ் அப்ப நான் ஆப்ஷன்ல உனக்கு என்ன ப்ராபபிலிட்டி? நியூமரேட்டர் அதிகமா இருக்கணும் வித் நெகட்டிவோட இருக்கணும். அப்ப ஆன்சர் இதுதான் இந்த அப்ரோச். நம்ம ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணுவோம்? 26 divided by 17 வந்து ஸ்கொயர் பண்ணி பிளஸ் 5 கூட்டி திரும்பி அதை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் 5 பண்ணி நார்மலா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணாமலேயே டைரக்டா இந்த tan theta என்ன பண்றான்? அப்ராக்சிமேஷன் எடுக்கிறேன். அப்ராக்சிமேஷன் எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னா என்ன? பேருக்கு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஏன்னா எனக்கு நாலுமே டிஃபரெண்ட் ஆப்ஷன். பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் நாலுமே டிஃபரெண்ட் ஆப்ஷன். ஒரே ஆப்ஷன் கிடையாது. கரெக்டா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னது? மைனஸ் சைனோட நியூமரேட்டர் அதிகமா எது இருக்கோ அதான் ஆன்சர். புரியுதா அந்த மெத்தடு? இப்ப நம்ம அடுத்த தடவை அப்படி செய்யும் போது இந்த மெத்தட்ல உங்களுக்கு இனிமே யோசிப்பீங்க. சிம்பிளிஃபை பண்ணாததுக்கு பதிலா இதை யோசிப்பீங்க. இப்ப நீ என்னதை கூட்ட? நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாம அதே மாதிரி நீ என்னதை கூட்ட? நாம டிவைட் பண்ணி பண்ணேன் sin by டிவைட் பண்ணி பண்ணது சரி. ஆனா நீ அதுக்கப்புறம் அந்த ஃபிராக்ஷனை பண்ண தெரியும் அதை கரெக்டா பண்ணு. ட்ரிகனாமெட்ரில அடுத்து நம்ம பார்க்க போற ரூல் ஒன்று பார்க்கிறோம். காம்பனண்டோ டிவைடண்டோ ரூல். ரூல் என்னன்னா முக்கியமானது ட்ரிகனாமெட்ரில. கொஸ்டின் எனக்கு டைரக்டாவே கேட்பான் அதை வச்சு. ஆனா உங்களுக்கு இந்த ரூல் தெரிஞ்சா நீ அப்ளை பண்ண முடியும். a by b c equal to c by d. a ஒரு ஃபேக்டர் நல்லா கொடுத்துருப்பான் நியூமரேட்டர்ல. ஸோ கீழையும் டினாமினேட்டர்ல கொடுத்துருப்பான். சியும் ஒன்று கொடுத்துருப்பான், டியும் கொடுத்துருப்பான். இது ரெண்டு ஈக்குவல் சொன்னா அப்படின்னா இது ரெண்டையும் பிளஸ் பண்ணி மேல போடணும், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி கீழே போடணும். இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் பிளஸ் பண்ணி மேல போடணும், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி கீழே போடணும். காம்பனண்டோ டிவிடெண்டோ ரூல் இருக்கு. ரைட்டா? ரொம்ப முக்கியமான ரூல். எல்லா இதுலயும் யூஸ் ஆகும். என்ன மெட்டீரியல் கிடையாது. காம்பனண்ட் எக்ஸாம்ஸ்ல நிறைய சம்ஸ்ல யூஸ் ஆகும். நிறைய சொல்ல வரும். சேம் சிடி கூட யூஸ் பண்ணுங்க. சிடி கூட யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும்? மறுபடியும் சீக்கிரம் தீட்டாவோட வேல்யூ எனக்கு வேணும். அந்த காம்பனண்ட் டிவிடெண்ட் ரூல் இருக்குல்ல, அந்த ரூல் படி என்னன்னா a by b equal to c by d.
இங்க A B C D இது ஒரு நம்பர் அதாவது இதுதான் இந்த A இங்க எக்ஸ்னா என்ன டிவிஷன் தானே இந்த B தான் இது இந்த C தான் இது இந்த D தான் இது இந்த ரூல் என்ன A plus B divided by A minus B equal to C plus D divided by C minus C. அப்ப இது ரெண்டையும் கூட்ட போறேன் இது ரெண்டையும் கழிக்க போறேன் இது ரெண்டையும் கூட்ட போறேன் இது ரெண்டையும் கழிக்க போறேன் இதானே நீ மாகனங்களே போடு சோ இது cos θ plus sin θ plus cos θ minus sin θ கரெக்ட் தானே ஃபர்ஸ்ட் அது சைடு சைடு கேன்சல் ஆகும் அப்ப 2 cos θ ஆகுமா மேல உள்ளதுல சோ 2 cos θ போட்டனா ரைட் டிவைடர் கீழ அடுத்து நம்ம மைனஸ் பண்ணணும் அப்ப cos θ plus sin θ minus cos θ அந்த மைனஸ் உள்ள போகும்போது இன்னொரு பிளஸ் ஆயிடும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் மைனஸ் cos θ ஆகும் பிளஸ் cos θ கேன்சல் ஆயிடும் அப்ப 2 sin θ இந்த ஸ்டெப்லாம் ஒரு ஸ்டெப்பா போட்டு செய்ய கூடாது பரிச்சையில ஒரு ஸ்டெப்பா நீ போட்டு செஞ்சீனா முடிஞ்சு போச்சு டக்கு டக்கு டக்குன்னு நீ மனக்கணங்களே சப்ஸ்டிட் பண்ணி செய்யணும் அடுத்து இந்த ஸ்டெப் என்ன √3 + 1 + √3 - 1 அப்ப என்ன ஆகும் 2 √3 ஆமா கரெக்ட்டா இந்த ஒண்ணு கேன்சல் ஆயிடும் அப்ப ஈக்குவல் என்ன 2 √3 டிவைடட் பை என்ன பண்ண மைனஸ் பண்ண போறேன் அப்ப √3 + 1 - √3 + 1 அப்ப √3 √3 என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் 1 1 என்ன ஆகும் 2 வந்துச்சா அப்ப 2 கேன்சல் பண்ணு இந்த 2 கேன்சல் பண்ணு சோ cos θ டிவைடட் பை sin θ என்ன சொல்லணும் இதுதான் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு மட்டும் ஞாபகம் காசு வந்துச்சுன்னா காட்டு தான் டேன மறந்துரு மேல COS னா COT அவ்வளவுதான் ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ நான் ஞாபகம் காசு வந்துச்சுன்னா காட்டு அவ்வளவுதான் சைன் எனக்கு மண்டே வரக்கூடாது டேன் வரக்கூடாது ஸோ காசு வந்துச்சுன்னா காட்டு அப்ப cos θ ஈக்குவல் டு இந்த 2 கேன்சல் 3 பை 1 √3 டிவைடட் பை 1 கூட வச்சுக்கலாம் இப்ப இத வச்சு என்ன பண்ண போற டயகிராம் போட போற அவன் என்ன கேட்டிருக்கான் எனக்கு சீக்கன்ட் θ ஓட வேல்யூ கேட்டிருக்கான் பை அட்ஜஸ்ட் அதெல்லாம் எதுவுமே cos θ இருக்கு √3 இருக்கு இங்க 1 இருக்கு √3 இங்க வரும் 1 இங்க வரும் அது வந்து சொல்றேன் அதான் வேணும் இங்க வரும் ரைட்டா அப்ப இது என்ன வரும் இப்ப என்ன கேட்டிருக்கான் சீக்கன்ட் θ னா என்ன காசோட இன்வெர்ஸ் கரெக்ட் தானே அப்ப என்ன வரும் 2 divided by √3 வரும் பட் இது ஒரு ஆன்சர் இல்லவே இல்ல கரெக்ட்டா ஆன்சர் பாரு 1 2 √2 2 √3 divided by 3 தான் இருக்கு அப்படி ஒரு ஆன்சர் அங்க இல்ல அப்ப என்ன பண்ணணும் இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் ட்ரிகனாமெட்ரியிலயும் இப்படி வரும் இப்படிதான் ஒரு ட்ரிகனாமெட்ரியில நீனா ஒரு நம்பரை மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சரை கொண்டு வர போற அவ்வளவுதான் எனக்கு என்ன இருக்கு √3 இருக்கு அப்ப என்ன பண்ண போறேன் √3 ஆல மேலேயும் √3 ஆல கீழேயும் மல்டிப்ளை பண்றேன் அப்ப √3 √3 மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் 3 மேல 2 √3 ஆன்சர் இதுதான் 2 √3 divided by 3 இப்போ புரியுதா புரியலையா அல்லவா சிடி ரூல் டேட்டா காம்பவுண்ட் டிவிடெண்ட் ரூல்ல நீங்க யாரும் கன்ஃபியூஸ் பண்றீங்க என்னன்னா அவனே கொடுத்துருக்கேன்னு சொல்றீங்க அவன் கொடுக்கறது கிடையாது அதாவது இது ஏ இது பியா புரியுதா என்ன சொல்றேன் அவன் ரூல் படி a by b equal to c by d இந்த ஏன்ற வேல்யூ இது bன்ற வேல்யூ a plus b divided by a minus b equal to c by d c plus d divided by c minus d நீங்க சொன்னபடி ரூல் இருந்துச்சு அப்படின்னா சரி இங்க இது வந்து வெயிட் நீ சொல்ற மாதிரி இந்த ஏன்றது சீக்கன் எக்ஸ் வச்சுக்கோ பின்றது டேன் வச்சுக்கிட்டே அப்படின்னா அப்ப 7க்கு போறது என்ன அதுக்கு பதில் சொல்லுங்க சி என்ன எடுப்ப டி என்ன எடுப்ப ஏன் ஆட் பண்ண போறேன் ஏன் மைனஸ் பண்ண போறேன் காரணம் என்னன்னா இங்க ஒரே ஃபேக்டர் இருக்குன்றேன் புரியலையா இங்க சீக்கன் டேன் இருக்கு இங்க சீக்கன் டேன் பதிலா சைன் காசு வச்சு நான் பண்ண போறது அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பண்ணிதான் பண்ணியாகணும் ரைட்டா இங்க ஒரே ஃபேக்டர் இருக்கு அதுதான் கேக்குறேன் இப்ப நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல ஒரே ஃபேக்டர் இருந்து பிளஸ் மைனஸ் மட்டும் டிஃபரண்டா இருந்துச்சுன்னா நான் சிடி ரூல் வச்சு யூஸ் பண்ணிருப்பேன் ஒரே ஃபேக்டர் இருக்கணும் அப்ப நாம தான் சிடி ரூல் யூஸ் பண்ண முடியும் இல்லனா யூஸ் பண்ண முடியாது இப்ப சிடி ரூல் படி என்ன பண்ணுவாங்க மேல வந்து ஆட் பண்ணுவோம் கீழ வந்து மைனஸ் பண்ணுவோம் நீங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டையும் கூட்டி மேல போடுங்க 11
கழிச்சு கீழே போடுங்க 3. இப்ப ரெண்டு கேன்சல் ஆயிருமா? Secant by சீக்கிரம் என்ன எழுதலாம்? அவன் என்ன கேட்டிருக்காங்க? அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? சீக்கிரம் என்ன எழுதலாம்? 1 by cos. டிவைடட் பை tan என்ன எழுதலாம்? Sin by cos. cos இந்த காசு இந்த கேன்சல் அடியாமா? லாஸ்ட் 1 by sin 1 by sin னா வேல்யூ என்ன? Cosecant. cosecant. அப்ப ஆட்டோமேட்டிக்கா சேம் வேல்யூ தான். எத்தனை? 11/3. 11/3 தான் ஆன்சர். இந்த ஸ்டெப் உனக்கு தெரியலன்னா இதுக்கப்புறம் இந்த ஆன்சர் கொண்டு வந்துருவேன். ஆனா எனக்கு கொசிக்கன் வேணும்ன்றத எனக்கு இதுல இருந்து நான் கண்டுபிடிக்கிறேன். புரியுதா? நீ போட்டது sin 3/11. புரியல. அப்ப அதே sin சைன் போட்டா 3/11. அந்த அவன் எனக்கு கொடுத்துருப்பானேங்க. ஒரு என்ன ட்ரை பண்ணி போடுவாங்க. என்ன 1 by sin. யோசிக்கிறீங்க. நான் என்ன ட்ரை யோசிக்காம தெரிய முடியாது. நீ உட்காந்து டைரக்டா கொடுக்கவே மாட்டான். சரிப்பா நான் டாக்டரே நீ கொடுக்கறேன். ஆன்சர் ட்ரை பண்ணு. அவன் 7 cos = 6 ன்னு கொடுத்திருக்கான். நீ என்ன பண்ண போற? நீ என்ன வேணாலும் பண்ணு. கிவன் இருக்கு, क्वेश्चन இருக்கு. क्वेश्चनல இருந்து ஆன்சர் போட முடியுமான்னு பாரு. போன சம்மரி பண்ணு. இதுல டைரக்டா கொடுக்கிறது கஷ்டம். இதான் முப்பாங்க. டிவி இப்படி கொடு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதே கொஸ்டின் போடுறீங்க. அதே क्वेश्चन தான் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. டிவி இப்படி எனக்கு பிஏ எஸ். இது இப்படி போட்டா என்ன வரும்? 2 cosecant A. நான் 2 னா தேவையில்ல. cosecant A by cosecant A divided by cot A. 40. ஓகே. cosecant என்ன போடுவ? 30/7. divided by sin divided by cos divided by sin then cancel ஆயிரும். அப்ப 1 by cos ஓட வேல்யூ என்ன? 7/6. அப்ப 7 divided by 6. 7 divided by 6 போடு. 13/1 வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அடுத்து 7 plus 6 7 minus 6. அப்ப ஆன்சர் 13/1. 13. ஓகே. இது ஒண்ணு. இன்னொரு மெத்தட் என்ன பண்ணோம்? இது cos A equal to 6/7. 1 by இங்க 1 by cos அப்ப 1 by cos னா 1 divided by 6/7. அது மாத்தி இல்லடா அப்ப 7 அப்படியே மேல போயிடும். அப்ப 7/6 வரும். 1 divided by cos தானே கொடுத்திருக்கான். அப்ப 1 divided by இங்க cos போடுங்க. 6/7 போடுங்க. இந்த 7 அப்படியே மேல போயிடும். 7 மேல போகும்போது 7/6 ஆயிடும். இது அந்த மிடன் ஸ்டெப். இப்படி ஒரு போட்டிருந்தாங்க அப்படின்னா 1 divided by cos ன்னு போட்டிருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா நீ அதை திருப்பி போட்டுக்கணும். அவ்வளவுதான். 6/7 போடக்கூடாது. 7/6 மாத்தி போட்டுக்கணும். அவ்வளவுதான். இன்வெர்ஸா போட்டுக்க வேண்டியதுதான். அதான் 1 by cos = 7/6. 1 by sin ன்னு மாத்திக்கலாம். 1 by sin. போடலாம். இத வந்து cos by sin ன்னு மாத்திக்கலாம். cos வந்து என்ன பண்ணலாம்? Cos by sin. cos divided by sin போடலாம். அப்ப 1 plus cos ன்னு சேம் அதே தான் அங்கேயே வரும். 1 divided by sin plus minus cos divided by sin. அது plus sin எல்லாம் கேன்சல் ஆகும். அப்ப 1 plus cos divided by 1 minus cos. அப்ப cos ஓட வேல்யூ என்ன வருது? not 6/7. 6/7 divided by 1 minus 6/7. இது போட்டா அப்படின்னா 13/7 divided by 1/7. இந்த 7 கேன்சல் ஆயிடும். ஆன்சர் 13. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சிடி மெத்தட். இந்த மெத்தட் டைரக்டா இந்த கொஸ்டினை வந்து 1 by sin எழுதிட்டேன். காட்ட வந்து cos by sin எழுதிட்டேன். இங்க ரெண்டுமே sin. அப்ப அடுத்து LCM sin வரும். இங்க LCM sin வரும். அப்ப sin கேன்சல் பண்ணிடுங்க. 1 plus cos theta 1 minus cos theta. இங்க LCM ரெண்டுமே சேமா இருக்கறனால அப்படியே கூட்டுறோம். LCM லாம் எடுக்கல. இங்க ரெண்டுமே LCM காமனா இருக்கறனால இத அப்படியே மைனஸ் பண்றோம். அப்ப அதனால 1 plus cos 1 minus cos. இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஓகே தானே? ஓகே. ரெண்டு வெரைட்டில சால்வ் பண்றதுக்கு கத்துக்கோங்க. என்ன வந்து கொடுக்குறீங்க? ஒரே மெத்தட்ல அவன் நீ பிராக்கெட்ல சிடி ரூல்னா கொடுக்க மாட்டேன். சிடி ரூலையும் சால்வ் பண்ணவும் எடுத்தீங்களா? என்ன வரும்? ஃபர்ஸ்ட் like 2 sin x 2 cos x ன்னு வருமே. sin x minus cos x minus cos x ன்னு வரும். tan x ன்னு எழுதியும். minus 3. The minus cancel ஆயிடும். 2 ல cancel பண்ணிடுறோம். ரைட்டா? அப்ப tan தேவை. நான் காட்டுறேன். r equal to 3/7. இப்போ என்ன பண்ணுவோம்? 1 plus
9 divided by 49 1 minus 9 divided by 49 அமைதியாரு 1 plus 9 divided by 49 divided by 1 minus 9 divided by 49 இப்போ நம்ம மெத்தட் எல்லாமே ஆப்ஷன் அப்ப என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இது சிங்கிள் டிஜிட் ஆனா 4 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 4 9 ஆல திருப்பி ஆட் பண்ணா 4 4 divided by 4 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 4 4 minus 9 எவ்வளவு minus 5 minus எவ்வளவு காம்ப்ளிமென்ட் 4 equal to x யூனிட் அப்ப 4 equal to ஆன்சர் இவ்வளவுதான் நீ ஸ்கொயர் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ண அவசியம் கிடையாது அடிச்சு கொண்டு பண்ணாலும் ஒண்ணு தானே வரும் ஒண்ணு வரும் எப்படி போட்டாலும் ஒண்ணு தான் அடிச்சு போட்டாலும் x equal to 1 தானே நீங்க என்ன பண்ணுவீங்க ஸ்கொயர் போட்டு பிளஸ் மைனஸ் அது தேவையில்ல டைரக்டா இத வச்சு இந்த நாலு ஆப்ஷன் டிஃபரெண்டா இருக்கு நாலு ஆப்ஷன் தான் இது 1.45 தான் ஆன்சர் டிடிக் சம் வச்சு எழுதலாம் டிடி போடலாம் 7 அப்படியே விட்டுறாங்க கீழே 1 இருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணாம டக்கு டக்குன்னு பண்ணணும் ஆல்ரெடி இதே மெத்தட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா 2 தான் போடுறது தேவையில்லை 2 னா ஸ்டார்டிங்லயே எடுத்து போடணும் இது இப்படி என்ன வரும் 2 cosecant theta by cosecant theta cosecant by secant வேணாம் 2 வேணாம் cosecant by theta 1 by cot theta equal to 8 by 6 அதுக்கிட்ட அடிச்சோம் 4 by 3 ஓகே அடுத்த ஸ்டெப் ये 1 by sin மாத்தலாம் cosecant 1 by sin போலாம் அத cos by sin போலங்க sin cos by sin हमारे sin है secant வேல்யூ என்ன 4 by 3 ने 4 by 3 அடுத்த ஸ்டெப் நாம போறோம் டயகிராம் டயகிராம்ல secant வந்து 4 by 3 அப்படினா 4 வந்து ஹைபோதெசிஸ் கீழ இங்க ரூட் சால்வ் பண்றேன் இது 16 வரும் ये 9 minus 9 root of போட்டா root of 7 இது root of 7 அது என்ன இங்கற क्वेश्चनல 4 cos square theta sin square minus 1 minus 1 இப்போ ஃபர்ஸ்ட் 4 போடுறேன் sin பதிலா root 7 divided by 4 so 1 by 16 root 7 divided by 4 square அப்ப இந்த root 7 ஸ்கொயர் பண்ணும்போது 7 ஆயிரும் கீழ 4 ஸ்கொயர் 16 ஆயிரும் அந்த 4 7 divided by 16 இந்த 4 கேன்சல் ஆயிரும் minus 1 divided என்ன by கீழ வரும்னா plus 5 plus 7 by 16 plus 5 plus 5 so சால்வ் பண்ணனும்னா ஆன்சர் என்ன 7 3 by 4 க்கு மேல வரும் 3 by 4 வரும் கீழ வந்து 7 by 4 4 ஆன்சர் ஆன்சர் பண்ணா 1 by 9 ஓகே இதுக்கு முன்னாடி சம் செஞ்சதுல எல்லாத்துலயும் நம்ம அந்த குவாட்ரண்ட்லாம் படிச்சோம்ல இது நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வரும்போது குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் All silver teacups. ஏதோ ஒண்ணு all students take coffee ஆல் ஸ்டூடண்ட் டேக் காஃபி சரியா சோ இது எப்பயுமே எக்ஸ் எக்ஸ் இது மைனஸ் எக்ஸ் இது y is minus y மைனஸ் ஒய் ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இதான டிகிரி ஆட்டோமேட்டிக்கா என்ன பி இது ஆப்போசிட் பெர்பெண்டிகுலர் இது ஹைபோடென்யூஸ் இது எல்லாமே பாசிட்டிவா இருக்கா ஆமா இது மூணுமே பாசிட்டிவ் அதாவது என்னன்னா சைன் எடுத்துக்கோ சைன் என்ன வேல்யூ plus பீரியட் பை எக்ஸ் ரைட் அங்க எடுத்து காசோட வேல்யூ என்ன பீரியட் பை எக்ஸ் டேனோட வேல்யூ என்ன opposite by பீரியட் பை d சோ மூணோட வேல்யூமே உனக்கு எதுவா இருந்தாலும் பாசிட்டிவா தான் இருக்கும் அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் தான் இருக்கும் எல்லாம் எல்லாமே sin tan காசு லைன் டேன் அதோட இன்வெர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் என்னன்னா ஆல் ஸ்டூடண்ட் டேக் காஃபி ஆல் ஸ்டூடண்ட் டேக் காஃபி ரைட்டா
ஸோ இது ஆல் எல்லாமே பாசிட்டிவ். ஓகே, இப்போ இந்த எடுத்துக்கோ, இங்க டிகிரி போடுறேன் ரைட்டா. அப்ப இங்க பி, இங்க அது ஆப்போசிட்னே. ஓகே. இப்போ எனக்கு இங்க மைனஸ். இப்ப சைன் என்ன வரும்? சைன் தீட்டா ரைட்டா. சைன் தீட்டானா என்ன வரும்? ஆப்போசிட் பை ஹைபோதனஸ். ஓகே தானே? அது பாசிட்டிவ். ஸோ இது பாசிட்டிவ். சைனை தவிர காசு எடுத்துக்கோ, காசு என்ன வரும்? அப்பனா எக்ஸ்ட்ரா வருதுனே. ஆமாண்ணே, எக்ஸ்ட்ரா வருது. மைனஸ்ல வரும். மைனஸ்ல வரும். ஸோ இது நெகட்டிவ். tan எடுத்துக்கோ, tan என்ன வரும்? b by b. b by b. ஸோ இது நெகட்டிவ். ஆமா. ஆட்டோமேட்டிக்கா இங்க சைன் மட்டும்தான். கொசிக்கன் வரும். அதோட சைன் அதோட இன்வெர்ஸ். சைன் அதோட இன்வெர்ஸ். ஸோ சைனும் கொசிக்கனும்னா இங்க பாசிட்டிவ் வரும். சேம் அதே கண்டிஷன் தான். இப்படி டயக்ராம் போட்டாலும் சரி, இங்க டயக்ராம் போட்டாலும் சரி. ஸோ இங்க சைன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க tan மட்டும்தான் பாசிட்டிவ். அதோட இன்வெர்ஸ். இங்க tan அதோட இன்வெர்ஸ் cos. சேம் இங்க வந்து பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா காசும் அதோட இன்வெர்ஸ் சீக்கன். அண்ணே நீங்க ஒன்னு சொன்னீங்க 180 வந்தாலும் அப்படியே சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் அடுத்து சம் பார்க்கறது எல்லாமே குவாட்ரண்ட் பிரிச்சு கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா என்ன? இது 0, 90 டிகிரி. இது 0, இது என்னது 90, இது 180, இது 270, 360. ஸோ 0 ல இருந்து 90, 0 ல இருந்து 90. அதாவது 0 பிளஸ் டிகிரியா இருக்கலாம், 360 பிளஸ் டிகிரியா இருக்கலாம், இல்ல 90 மைனஸ் டிகிரியா இருக்கலாம். இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா உனக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வரும். கரெக்ட்டா? 360 பிளஸ் எழுதினாலும் கரெக்டா தான் வருது. ஆமா, 360 தான் இல்ல. 360 மைனஸ் இது, 360 பிளஸ் இது. 0 பிளஸ் இது, 90 மைனஸ் இது. சோ இந்த பிட்வீன்ல வர ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எல்லாத்துக்குமே இந்த டிகிரி போட்டா தான் உனக்கு அப்ளிகபிள் ஆகும். அப்ப இந்த டிகிரி என்ன வந்தாலும் உனக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எந்த ஃபேக்டர் வந்தாலுமே உனக்கு பாசிட்டிவ் தான். அதே மாதிரி இந்த ரெண்டு டிகிரி வருது. 90 பிளஸ் தீட்டா மைனஸ், இங்க 90 மைனஸ், அப்ப 90 இங்க பிளஸ் தீட்டா. அதே மாதிரி மைனஸ் தீட்டா. மைனஸ் தீட்டா. சோ இந்த ரெண்டு கண்டிஷன்லயும் உனக்கு இங்க என்ன வரும்? சைன் மைனஸ் பிளஸ்ல வரும். சைனும் கொசிகனும் பிளஸ்ல வரும். மத்த எல்லாமே நெகட்டிவ்ல வரும். அதே மாதிரி இந்த என்ன கண்டிஷன்? 180 பிளஸ் தீட்டா. 180 பிளஸ் தீட்டா, 270 மைனஸ் தீட்டா. மைனஸ் தீட்டா. சோ இந்த ரெண்டு டிகிரில வந்து உனக்கு பாசிட்டிவ் tan tan மட்டும்தான். அடுத்து இங்க வந்து என்ன வரும்? 270 பிளஸ் தீட்டா, 360 மைனஸ் பிளஸ் தீட்டா, 360 மைனஸ் தீட்டா. 360 மைனஸ் தீட்டா. இன்னும் பாருங்க 150 வந்தா சைனா அது அடுத்து வரேன். ரைட்டா? இந்த 4 கண்டிஷன், இந்த 4 கண்டிஷன்ல இந்த டிகிரில வந்துச்சுன்னா இந்த குவாட்ரண்ட் ஆல் ஸ்டூடண்ட் டேக் காஃபி. நோட் பண்றதா நோட் பண்ணிக்கோ. இங்க 0 மைனஸ் தீட்டா போட்டுக்கோ. இப்ப மொத்தம் எத்தனை டிகிரி இருக்கு? 0 ல இருந்து 0 ஈவன் என்னென்ன இருக்கு? 0 90 ஈவன் ஈவன் 3 ஆட்ல 90 270. இந்த ஈவன்ல இருந்துச்சுன்னா என்ன சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாதா? ஆட்ல இருந்தா சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாதான்ற பார்க்க போறோம். இப்ப டயக்ராம் போட்டேன். E P H இதுல sin தீட்டாவோட இது என்ன? தீட்டா எவ்வளவு டிகிரி? ஆப்போசிட் பை 90 டிகிரினே. இதுடா இது சொல்லு. P divided by H இது ஆப்போசிட் இது இங்க இருக்கு. சேம் கண்டிஷன். இப்போ இது என்னது? 90 டிகிரி. அப்ப இது என்ன? 60 ஆர் 30? 45. ஏய் இது தீட்டா, இது 90. அப்ப இது என்ன? 90 மைனஸ் தீட்டா. 90 மைனஸ் தீட்டா. 90 minus. ஏன் போட்டு குழப்பறீங்க? இது 90, இது தீட்டா. 90 minus theta. 90 மைனஸ் தீட்டா. இப்போ இது தீட்டா வந்து நான் சைன் மட்டும் எடுத்தேன். இப்போ இங்க cos 90 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன?
cos 90 minus theta ஓட வேல்யூ எனக்கு இது வேணும் b by h கரெக்ட் தானே b by h தானே ஒரு 90 டிகிரி இருக்கும்போது b by h இருக்கு இன்னொரு 90 டிகிரி ஆட் ஆனா என்ன ஆகும் திரும்பி மாறிடும் ஒரு 90 டிகிரி இருந்துச்சுன்னா b by h மாறுது திரும்பி ஒரு 90 டிகிரி ஆட் பண்றேன் அதாவது 90 டிகிரி பிளஸ் இன்னொரு 90 டிகிரி ஆட் பண்ணும்போது திரும்பி அது பழைய நிலைமைக்கு போயிடும் கரெக்ட் தானே ஒரு 90 டிகிரி இருக்கு 90 டிகிரி ஆகும்போது ஆகும்போது என்ன ஆகுது b by h இருக்கு h மாறவே இல்லை ஆமா b வந்து b ஆ மாறுது இன்னொரு 90 டிகிரி ஆட் பண்ணீங்கன்னா திரும்பி இந்த b வந்து b ஆ மாறும் கரெக்டா இதுதான் இந்த ப்ரொசீஜர் இதுதான் ஒரு 90 டிகிரி ஆட் பண்ணீங்கன்னா இந்த pன்றது b ஆ மாறும் திரும்பி இன்னொரு 90 டிகிரி ஆட் பண்ணீங்கன்னா இந்த pன்றது திரும்பி b ஆ மாறும் அப்ப 90 டிகிரி ஆட் பண்ணும்போது ஒரே ஒரு சேஞ்ச் ஆகுது 180 டிகிரி ஆகும்போது எந்த சேஞ்ச் ஆகாம பழைய நிலைமைக்கு புரியுதா அப்ப நல்லா யோசிச்சுக்கோ 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் ஆகும் 180 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் ஆகாது புரியுதா நான் சொல்றது ஒரே ஒரு 90 டிகிரி நான் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா bன்றது p ஆ மாறுது இன்னொரு 90 டிகிரி ஆட் பண்றேன்னா திரும்பியும் இது ஆட்டோமேட்டிக்கா இந்த நிலைமைக்கு வந்துடும் அப்ப 180 டிகிரி இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எந்த கண்டிஷன்ல இருக்கோ அதே கண்டிஷனுக்கு வந்துடும் அப்ப 90 டிகிரினா சேஞ்ச் ஆகும் 180 டிகிரினா சேஞ்ச் ஆகாது அப்ப ஈவன் வந்துச்சுன்னா என்ன ஆகும் சேஞ்ச் ஆகாது ஆட் வந்துச்சுன்னா சேஞ்ச் ஆகும் அவ்வளவுதான் முடியும் ஈவன் வந்துச்சுன்னா சேஞ்ச் ஆகாது ஆட் வந்துச்சுன்னா என்ன ஆகும் சேஞ்ச் ஆகும் எதாவது சேஞ்ச் ஆகும் சைனா இருந்துச்சுன்னா காசா சேஞ்ச் ஆகும் காசா இருந்துச்சுன்னா சைன் தீட்டாவா சேஞ்ச் ஆகும் ஸோ டேனா இருந்துச்சுன்னா காட் தீட்டாவா சேஞ்ச் ஆகும் காட் தீட்டாவா இருந்துச்சுன்னா டேன் தீட்டாவா சேஞ்ச் ஆகும் அடுத்து கொசிக்கனா இருந்துச்சுன்னா சீக்கன் தீட்டாவா சேஞ்ச் ஆகும் சீக்கன் தீட்டாவா இருந்துச்சுன்னா கொசிக்கன் தீட்டாவா சேஞ்ச் ஆகும் ஸோ சேஞ்ச் ஆகிறதுல ரெண்டு முக்கியமானது பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஆட் டிகிரியா ஈவன் டிகிரியான்றதை பார்க்க போறோம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் சைன் மைனஸ் தீட்டா அப்படின்னா எவ்வளோ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாவை 0 மைனஸ் தீட்டான்னு சொல்லிக்கலாம் ஸோ சைன் ஆஃப் 0 மைனஸ் தீட்டான்றது எந்த குவாட்ரண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும் ஸோ இதுதான் 0 மைனஸ் தீட்டா ஸோ இங்க காஸ் மட்டும் தான் பாசிட்டிவ் மற்றது எல்லாமே நெகட்டிவ் ஸோ ஃபர்ஸ்ட் இது ஈவன் நம்பர்னால சைன்றது அப்படியே நான் போட்டேன் ஸோ இங்க எனக்கு சைன்றது நெகட்டிவ் ஸோ அதனால மைனஸ் சைன் தீட்டா சேம் டைம் சைன் ஆஃப் 180 பிளஸ் தீட்டா ஸோ 180 பிளஸ் தீட்டானா என்ன குவாட்ரண்ட்ல வரும் 180ன்றது பிளஸ் தீட்டான்றது தேர்ட் குவாட்ரண்ட்ல வரும் இங்க tan மட்டும் பாசிட்டிவ் ஸோ சைன்ன்றது நெகட்டிவ் வருது 180 இருக்கு ஸோ 180ன்றது எனக்கு சேஞ்ச் ஆக போறது கிடையாது ஸோ மைனஸ் சைன் தீட்டா ஓகே நெக்ஸ்ட் சைன் 270 பிளஸ் தீட்டா 270 பிளஸ் தீட்டா என்ன வரும் எந்த குவாட்ரண்ட் fourth குவாட்ரண்ட் 270 இருக்கு அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க சேஞ்ச் ஆகும் சோ சைன்ன்றது ஆட்டோமேட்டிக்கா காசா மைனஸ் பட் இங்க வந்து சைன் வந்து எனக்கு பிளஸ் எது Sin minus. அப்ப சைன் மைனஸ் காஸ் தீட்டா அவ்வளவுதான்